ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லாமா? ஹல்லேலூயா. வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இன்னொரு முறை வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் கம்மியாக நீங்களாம் அதிகமாகணும். அதை விட்டு நான் கம்மியாக நீங்கள் என்னோட அதிகமாக கம்மியாகிட்டு இருக்கீங்க. ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்ம படிக்கிற முக்கியமான காரியம், கிறிஸ்தவர்களாக இல்லாதவர்களுக்கு கூட இந்த வசனம் தெரியும். ஏன்னா எல்லா கார்லையும் என்ன பண்ணியிருப்பாங்க, பின்னாடி ஸ்டிக்கரில் எழுதி வச்சுருப்பாங்க. ஆர்சி கிறிஸ்டியன்ஸ்க்கும் இந்த 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 வசனம் நன்றாக தெரியும். இந்த வசனம் தெரியாதது உலகத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். இந்த வசனம் என்னது? என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இது ஒரு அருமையான ஒரு வசனம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் தி அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என் சமூகம் உன்னோடு வரும். தமிழில் இன்னும் பெட்டர். தமிழில் என்ன சொல்லுது? என் சமூகம் உனக்கு முன்பாகவே செல்லும். நீ வரத்துக்கு முன்னாடியே என் சமூகம் என்ன பண்ணிடும்? அந்த இடத்துக்கு வந்துவிடும். இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஒரு ரியலைசேஷன் எனக்கு கிடச்சிச்சு. நிறையா கிறிஸ்தவர்களுக்கு இந்த வசனம் பொருந்தாது. எல்லாம் என்னை பார்த்து முறைக்கிறீங்க. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இந்த வசனம் பொருந்தாது. ஏன்னா அவங்க போகிற இடத்துல, அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் போயிருந்தாருன்னா அவங்க சந்திக்கிற பிரச்சனைகளை சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் போகும்போது என்ன ஆகிடும்? எல்லா குறைவுகளும் நிறைவாகிடும். ஆனால் நம்ம போகும்போது எல்லா குறைவுகளும் அப்படியே தான் இருக்குது. ஏன்? ஏன்னா ஆண்டவருடைய சமூகம் நமக்கு முன்னாடி போலன்னு அர்த்தம். இந்த வசனத்தை இன்னும் யாரும் என்ன பண்ணலை, அவங்களுக்குன்னு எடுத்துக்கொள்ளவில்லை. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னா, நீங்கள் எங்கே போனாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, நீங்கள் போகும்போது ஆண்டவருடைய சமூகம் உங்கள் கூட வரும். ஆமேன், ஆமேன். சில இடத்துக்கு ஆண்டவருடைய சமூகம் வரலன்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாதுன்னு அர்த்தம். ஆமேன். உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துக்கு போனால் ஆண்டவருடைய பிரசன்னம் வராது அப்படின்னு தெரியும். அப்படி தெரிஞ்ச இடத்துக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது. மை பிரசன்ஸ் ஷால் கோ வித் தி. என் சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். இந்த வசனத்தை இன்றைக்கி செய்தியின்படி நான் இன்றைக்கி பழைய ஏற்பாட்டில் உள்ள கடைசி ஒரு 2-3 புஸ்தகம் தான் இன்றைக்கி நான் செய்தி எடுத்துருக்கணும். ஆனால் இந்த வாரத்தில் ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டில் உட்காந்துருக்கும் போது எல்லோரும் பேசி கொண்டிருக்கும் போது அவங்க செவுரில் ஒரு 10 வசனம் இருந்துச்சு. இந்த ஒரு வசனம் மட்டும் என் கண்ணில் அப்படியே லைட்டு போட்டு எல்இடி போட்டு காட்டின மாதிரி எனக்கு ஆண்டவர் காட்டினார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அது வரைக்கும் நான் எடுத்து வச்சிருந்தது ஒன்று பழைய ஏற்பாட்டில் கடைசி, இல்லைன்னா மத்தேயு போயிடலாம் அப்படின்னு தான் ரெண்டுத்தையும் நான் மெசேஜ் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆண்டவர் இல்லை, இன்னைக்கு நீ என்னத்தை பேசணும்? நான் எப்போயோ யாத்ராகமத்திலேருந்து தாண்டி எங்கே வந்தாச்சு, கடைசி வந்தாச்சு. ஆனால் ஆண்டவர் இல்லை, பின்னாடி போவோன்ட்டு சொல்ல வேண்டிய காரியங்கள் நிறைய காரியங்கள் இருக்குது, கற்றுக்க வேண்டிய காரியங்கள் நிறைய காரியங்கள் இருக்குது. பின்னாடி போன்னு சொன்னதுனால நான் மறுபடியும் எங்கே வந்துட்டேன்? யாத்ராகமத்துக்கு. அடுத்த வாரம் எங்கே இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இந்த தடவை யாத்ராகமத்துக்கு வந்தாச்சு. யாத்ராகமம் 33வது அதிகாரத்தை ஆரம்பிக்கிறேன். வாசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த 14வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். ஆண்டவருடைய சமூகம்ன்றது, ஆண்டவருடைய பிரசன்னம்ன்றது பயங்கரமான ஒரு வல்லமை உள்ள ஒரு காரியம். யாருமே இது ஒத்துக்க மாட்டீங்களோ? ஆமேன். அவருடைய பிரசன்னம் வந்துருச்சுன்னா எல்லாமே என்ன பண்ணிடும்? மாறிடும். வேதத்தில் நிறைய வசனங்கள் அதுக்கு ஆதாரமாக உள்ளது. நம்ம கொஞ்சம் சில வசனங்களை கடகடன் வாசிச்சுட்டு நம்ம அடுத்ததுக்குள்ளே போகலாம். நாகும் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நாகும் 1:5. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அப்போ எவ்வளோ வல்லமையான ஒரு பிரசன்னம்! ஒரு பர்வதமே மறைந்து போகிற அளவுக்கு, ஒரு கரைந்து போகிற அளவுக்கு அவருடைய பிரசன்னத்தில் வல்லமை இருக்குது. இன்னொரு வசனம் ஏசாயா
ஏசாயா 44 அதிகாரம் 2வது வசனம். நானே வாசிக்கிறேன், கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். அவருடைய பிரசன்னம் நம்மளுக்கு முன்னாடி போகும்போது என்ன ஆகும்? கோணலானவைகள் செவ்வையாக மாறும். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 97வது அதிகாரம். இந்த எழுதி வைத்துக் கொள்ளுங்க, படிக்கிறதுக்கு டைம் இல்லைனாலும். சங்கீதம் 97வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. யாருனால? கர்த்தருடைய சமூகத்தினால. கல் நீங்க எவ்வளோ சூடு பண்ணாலும் உருகாது. கூழாங்கல்ல நீங்க சூடு பண்ணி பாருங்க, எவ்வளோ சூடு பண்ணாலும் என்ன ஆகாது? அது உருகாது. ஆனால் இங்கே சொல்லுது, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வசனம் சொல்லுது, மெழுகு போல பர்வதங்கள் உருகுனுச்சான் ஆண்டருடைய பிரசன்னம் வரும்போது. அவ்வளோ வல்லமையான பிரசனத்தை ஆண்டவர் இந்த யாத்ராகமத்தில் சொல்லியிருக்கிறாரு. நான் உனக்கு முன்பாக போவேன். ஆமேன். யாரும் எதுக்கும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க போல இருக்கு. ஆமேன். நான் உனக்கு முன்பாக போவேன். கிறிஸ்தவர்கள்ட்ட உள்ள ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, அவரை கூப்பிட்டுட்டு போகிறதே கிடையாது. அவரை வீட்டிலே விட்டுட்டு இல்லை சபையிலே விட்டுட்டு நம்ம என்ன பண்ணிடுறது? கிளம்பி போயிடுறது. காந்தி இப்படி ஒரு 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 விஷயத்தை சொன்னார். அவர் சொன்னதை நான் வாசித்தேன். காந்தி சொன்னார், எனக்கு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும், எனக்கு கிறிஸ்தவங்களை பிடிக்கவே பிடிக்காது. அவர் சொன்ன ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து இதில் சர்ச் பண்ணி பாருங்கள். அவர் சொன்ன விஷயம், எனக்கு கிறிஸ்துவ ரொம்ப பிடிக்கும், கிறிஸ்தவர்களை எனக்கு பிடிக்காது. ஏன்னா கிறிஸ்து சொல்கிறத கிறிஸ்தவங்க கேட்கவே மாட்டாங்க. யார் சொல்கிறத? இயேசு சொல்கிறத கிறிஸ்தவங்க கேட்கவே மாட்டாங்க. அவர் சொல்கிற காரியங்களை கீழ்ப்படுகிறது கிறிஸ்தவங்க ரொம்ப கம்மி. கிறிஸ்து சொல்கிற காரியங்களை கீழ்ப்படிச்சிருந்தாங்கன்னா கிறிஸ்தவத்தை தடுக்கிறதுக்கு உலகத்தில் யாராலையும் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது, தடுத்திருக்க முடியாது. ஆனால் கிறிஸ்தவர்கள் அதை கீழ்ப்படியாதனால தான் என்ன ஆயிடுச்சு? எல்லா தடைகளும் வர ஆரம்பிச்சிச்சு. அவருடைய சமூகம் கிறிஸ்தவர்களோட வராமல் நின்றுடுச்சு. இப்போ நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வருது. நம்ம போகிற இடத்துல திடீர்னு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதாவது பிரச்சனை வருது, வியாதி வருது. இதெல்லாம் அவருடைய பிரசனம் வரும்போது வந்திருக்க கூடாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். வந்திருந்தாலும் அதை தாங்குற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார்? நம்மளுக்கு கிருபையை கொடுத்துருப்பாரு. அவர் கூட இருந்திருப்பாரு. நிறைய இடங்கள்ல நம்ம என்ன பண்றோம்? சபையில வந்து நல்லா ஆராதிக்கிறோம், எல்லாம் பண்றோம், ஆண்டவருடைய பிரசன்னத்தை இங்கே உணர்றோம், வெளில போனோடனே மறந்துட்டு போயிடுறோம். இங்க என்ன இருக்கும்? சந்தோஷமா இருக்கிறோம், இங்க நல்லா ஆராதிக்கிறோம், நல்ல ஜபம் வருது, எல்லாம் இங்க வருது. பில்டிங்கை விட்டு வெளியில போனோடனே எல்லாம் என்ன பண்ணிடுது? புஷ்ஷுன்னு நின்று போயிடுது. ஆனா இந்த வசனம் சொல்லுது, நான் உன்னோடு கூட இருப்பேன், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இந்த இதுக்கு ஒரு சின்ன ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம அடுத்ததுக்குள்ள சீக்கிரமா போகலாம். எனக்கு ரொம்ப டைம் கம்மியாக இருக்குது. இன்னைக்கு 33வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 33:1. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். மோசேயை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ இங்கிருந்து கிளம்பி எங்க பண்ணு? நான் உனக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த இடத்துக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்ப்போம். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியனையும் எமோரியனையும் ஏத்தியனையும் பெர்சியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். உனக்கு முன்பாக யார் அனுப்புவேன்? ஒரு தூதனை அனுப்புவேன் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றாரு. ஆனா அடுத்து கீழே வந்தீங்கன்னா 15வது வசனத்துல வாசிங்க. மோசே சொல்கிறார், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். மோசே சொல்லுகிற ஜெபத்தை, மோசே ஏறெடுக்கிற ஜெபத்தை கேளுங்க. மோசே சொல்றாரு, எனக்கு தூதன்லாம் வேண்டாம். யார் வேண்டாம்? தூதன்லாம் வேண்டாம். உங்க பிரசனம், நீங்க தான் என் கூட என்ன பண்ணணும்? வரணும். நீங்க வரலன்னா நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு யார் ஜெபம் பண்றா? மோசே ஜெபம் பண்ணுகிறார். இதுக்கப்புறம் உள்ள வசனங்களை பார்த்தா ஆண்டவர் அவங்க கூட மோசே கூடயே வருவார். இது முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோசே வந்து என்னத்தை பண்ணுவார்? ஒரு மேகத்தை பார்ப்பார், அக்கினி சம்பத்தை பார்ப்பார், அதுக்கு பின்னாடியே போவார். ஆனால் இந்த இடத்துக்கு பார்ப்போம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னமே அவங்களை என்ன பண்ணும்? வழி நடத்தும். இதுல 7வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்க. அதே அதிகாரத்தில், ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் 7வது வசனம்
மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். பாளையத்துக்கு தூரே கொண்டு போய் என்ன பண்ணா, ஆசரிப்பு கூடாரத்தை வச்சுட்டு மோசே என்ன பண்றான், அடுத்த வசனங்களை வாசிங்கன்னா அங்க போய் என்ன பண்றான், ஆராதனை செய்கிறான். அங்க ஆராதனை செய்யும் போது அந்த 11வது வசனத்துல சொல்லுது, ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். எங்க பேசினார்? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு உள்ள மோசேயோடு கர்த்தர் முகமுகமாய் பேசினார். சபைக்குள்ள இருக்கும் போது ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மளோடு பேசுறார். சபைக்குள்ள இருக்கும் போது பேசுறார். ஆனா மோசே கேட்கிற ஜெபம், நான் சபையை விட்டு வெளியில போறேன், இப்ப நான் என்ன பண்ண போறேன், நவுற போறேன், ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்துக்கு நவுற போறேன். அப்ப என்ன பண்ணணும், உங்களுடைய பிரச்சனை என்னோடு கூட வரணும். ஆமேன், ஆமேன். நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனைனா, இங்க இருக்கும் போது நல்லா என்ஜாய் பண்ணுவோம், நல்லா ஆராதிப்போம், நல்லா ஜெபிப்போம், எல்லாம் எங்க இருக்கும், கூடாரத்துக்குள்ள நல்லா இருக்கும். ஒரு நிமிஷம் அப்படி வெளியில போயிட்டோம்னா என்ன நடந்துச்சுன்னு என்ன பண்ணிடும், எல்லாரும் மறந்துடுது. நீங்க இன்னைக்கு கவனிங்க, இதை நீங்க பிராக்டிக்கலா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சர்வீஸ் முடிஞ்ச உடனே வெளியில போனோடனே முதல்ல என்ன மற்றவங்களாம் பேசுறாங்கன்னு கவனிங்க. நீங்க முதல்ல என்ன பேசுறீங்கன்னு கவனிங்க. எல்லாரும் சிரிக்கிறத பார்த்தா தெரியுது, யாரும் இங்கே நடந்த விஷயத்தை என்ன பண்றது இல்லை, ரொம்ப கம்மி. இந்த ஆராதனை நல்லா இருந்துச்சு, இந்த வசனம் என்ன தொட்டுச்சு அப்படின்ற பேசுறது ரொம்ப கம்மி. வெளியில போனோடனே மற்ற காரங்க மத்தியானம் என்ன சாப்பாடு, வேன் எங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விடுமா, இதெல்லாம் பேசுறது தான் என்னது, எங்க வீட்டில் இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு, யாருமே வந்து பார்க்கல. இதெல்லாம் தான் முதல்ல நம்ம வெளியில போனோடனே பேசுறோமோ ஒழிய, ஆண்டவருடைய சமூகத்துல நடந்த காரியங்களை பத்தி நம்ம என்ன பண்றது இல்லை, வெளியில போய் பேசுறது இல்லை. ஆனா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னது, நீங்க இங்க இருந்து வெளியில போகும்போதும் நான் உங்களோடு வருவேன். ஆமேன், ஆமேன். இங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம என்ஜாய் பண்றோமோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை, நம்ம வெளியில போகும்போதும் அது கண்டினியூ ஆகும். அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆமேன், ஆமேன் சொல்லியிருந்திருக்கலாமே. ஆமேன். இங்க எவ்வளோக்கு எவ்வளோ வல்லமையும் அற்புதங்களும் நடக்குதோ வெளியில அதே அளவு நடக்கணும், இல்லைன்னா அதோட அதிகமாக நடக்கணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம். இதுக்கும் கொஞ்சம் பேர் தான் ஆமேன்னு சொன்னீங்க, பரவாயில்ல. ஆமேன். நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், அந்த ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிங்க. சபைக்கு எவ்வளோ தேவன் தேவையோ அதை விட உலகத்துக்கு தேவன் தேவை. இதுக்கும் கொஞ்சம் பேர் தான் ஆமேன்னு சொல்லி இது சத்தமாக சொல்லியிருந்துருக்கணும். ஆமேன். ஒரு வியாதியஸ்தனுக்கு தான் யார் தேவை, வைத்தியன் தேவை. சபையில வந்தோடனே நம்ம வியாதியஸ்தர் இல்லை, சுகம் கிடைச்சாச்சு. ஆனா வியாதியஸ்தர் எங்க இருக்கிறாங்க, வெளியில இருக்கிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ ஆண்டவர் தேவையோ, உங்களுக்கு எவ்வளோ இயேசு தேவையோ அதை விட வெளியில உள்ளவங்களுக்கு இயேசு தேவை. ஆமேன். அத இயேசுவை, அந்த பிரசனத்தை இங்கிருந்து கொண்டு போறது நம்ம மேலதான் இருக்குது. அதை யாரும் அதை ரியலைஸ் பண்ணுறதே இல்லை. உங்கள் மேலே தான், உங்களை வச்சு தான் ஆண்டவர் இங்கேருந்து வெளியில் போகிறார். உங்களை பார்க்கும் போது யாரை பார்க்கணும், இயேசுவை பார்க்கணும். உங்களை பார்த்தோன்னு உருட்டடிச்சு வீட்டுக்குள்ளே ஓடுறாங்களா, ஏதோ ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே ஓடுறாங்கன்னா அவங்க இயேசுவை பார்க்கல, வேற யாரையோ என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஆனால் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம், நான் உனக்கு முன்பாக செல்லுவேன். நான் முன்னாடி போறேன்னா நீ போகும்போது நீ உனக்கு முன்னாடி போற ஆள் தான் என்ன பண்ணணும் தெரியணும். நீங்க போகும்போது நீங்க நடக்கிற இடத்துல, நீங்க ரோட்ல நடந்து போறீங்கன்னா, உங்க தெருவில் நடந்து போறீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை சுத்தி இருக்கிறத மக்கள் உணரணும். ஹல்லேலூயா. அப்படி உணர ஆரம்பிச்சாங்கன்னா இங்கே நடக்கிற அற்புதங்களோட வெளியில அற்புதங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப கம்மியா ஆமேன்னு சொல்றீங்க, பரவாயில்ல. ஆமேன், ஆமேன். மத்தேயு 6வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது எக்ஸ்ட்ரா. முதல்ல இருக்கிறது என்னது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம செய்கிற எல்லாமே என்ன பண்ணிடும், உள்ள வந்துடும்.
தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம செய்கிற காரியங்கள் வரலன்னா அந்த காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. ஒரு வேலையில் இருக்கிறீங்க, அந்த வேலையை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள உங்களால் கொண்டு வர முடியாதுன்னா அந்த வேலையில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஆமேன், ஆமேன். சத்தமாக சொல்லுங்க ஆமேன். நம்ம ஒரு அங்கிள் இங்கே இருக்கிறாங்க சர்ச்சில். அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பிஸ்னஸ் வந்து அவங்களால ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே கொண்டு வர முடியாத பிஸ்னஸாக இருந்துச்சு. அவங்க அந்த பிஸ்னஸை விட்டாங்க, பயங்கர கஷ்டப்பட்டாங்க, கொஞ்ச நாளைக்கு பயங்கர லாஸ் ஆச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவங்க முன்னாடி இருந்ததோட பயங்கரமாக ஆசீர்வதிச்சிட்டார். ஏன்? அந்த வேலையை அவங்களால சமூகத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது, அதனால அவங்க அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. ஆமேன். இப்போ நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலையை உங்களால் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே இருந்து செய்ய முடியலன்னா அந்த வேலையில் நீங்கள் இருக்கக்கூடாது. இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிற நம்ம அந்த வேலையில் இருக்கக்கூடாது. உங்களால் அந்த சமூகத்துக்குள்ளே ஆண்டவருடைய சமூகத்தை உங்கள் வேலைக்குள்ளே கொண்டு போக முடியலன்னா, உங்களுக்கு சில வேலைகள் தெரியும், இந்த வேலைக்கு என்னால் என்ன பண்ண முடியாது, ஆண்டவரை கூட கூட்டு போக முடியாதுன்னு தெரியும். அப்படிப்பட்ட வேலையில் நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கிறிஸ்தவர் ஆரங்களை இருக்கிற நம்ம அதை விட்டு வெளியில் வர்றது தான் நம்மளுக்கு நல்லது. ஆமேன். நீங்கள் யோசிக்கலாம், நான் செய்கிற வேலையில் எப்படி ஆண்டவருடைய சமூகம் வரும்? நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி ஆண்டவருடைய சமூகம் அதில் இருக்குது. ஆமேன். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, எந்த வேலையை போன தடவை செய்தி கொடுக்கும்போது இதை தான் கொஞ்சம் டச் பண்ணேன். எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தை கூட வச்சு செஞ்சீங்கன்னா அந்த வேலையில் ஒரு வித்தியாசம் இருக்கும். எதை செஞ்சாலும் சரி, நீங்கள் ஒரு கார் மெக்கானிக்காக இருக்கலாம், நீங்கள் அந்த டயரை கழட்டும் போது உங்களுடைய ஆண்டவருடைய சமூகம் உங்கள் கூட இருந்துச்சுன்னா அந்த காரில் உட்கார்ந்துருக்கவங்களுக்கு தெரியும் ஏதோ ஒரு சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட், ஏதோ ஒரு வித்தியாசமான காரியம் என்ன இருக்குது நடக்குதுன்னு. நீங்கள் நிற்கும் போது ஆண்டவருடைய பிரசன்னம் அவங்களுக்கு அங்கே தெரியும். நீங்கள் ஒரு நர்ஸாக இருக்கலாம், நீங்கள் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்களா, ஒரு பேஷண்ட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்களா இருக்கலாம். அவங்க பேஷண்ட்ஸ் வரும்போது இந்த டாக்டர்கிட்ட போனால் மருந்து இல்லாமலே சரி பண்ணிடுவாருன்னு அந்த டாக்டருக்கு தெரிகிற அளவுக்கு என்ன ஆகிடும், ஆண்டவருடைய பிரசன்னம் என்ன ஆகிடும், உங்களுடைய காரியங்களை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். இந்த டாக்டர்கிட்ட போனால் சீக்கிரம் சரியாயிரும், அவங்க கொடுக்குற மருந்து நல்லா வேலை செய்யும். ஏன்? ஆண்டவருடைய பிரசன்னம் அவங்க கூட என்ன பண்ணுது, வருது. நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, வீட்டில் பாத்திரம் கழுவிட்டு இருக்கீங்க, ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போகிறீங்க, பாத்திரம் கழுவுறீங்க, அந்த வீட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகும்போது நீங்கள் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஒரு சமாதானம் உண்டாகும். ஏன்? ஆண்டவருடைய பிரசன்னம் வந்துருச்சு. அது வரைக்கும் அந்த வீட்டில் சண்டை நடந்துட்டு இருக்கும், நீங்கள் உள்ளே போனோன்னே ஒரு ஒரு சமாதானம் உண்டாகும். அந்த வீட்டில் பிரச்சனைகள் இருக்கும், ஆட்டோமேட்டிக்காக அவங்கெல்லாம் ஓப்பன் ஆகி, இங்கே நீ உட்காரு, நீ வேலை செய்ய வேணாம், இன்னைக்கு உட்காரு, நான் ஒன்றை சில விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்? ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் கூட வந்துருச்சு. ஆமேன், ஆமேன். எல்லா காரியங்கள் நீங்கள் எதை செஞ்சாலும் சரி அதை நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தோட செய்கிறவர்களாக நம்ம மாறணும். இது சொல்கிறது நல்லா தான் இருக்கு, ஆனால் எப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தை கூட கூட்டு போகிறது அதுதானே எல்லாருக்கும் தெரியல. எப்படி நான் ஆண்டவர் 4 காரியங்களை வேகமாக சொல்லிட்டு நான் அடுத்த காரியங்களுக்கு போகிறான்னு, முதல்ல ஆண்டவருக்கு நம்ம காத்திருக்கிறவர்களா மாறணும். முதல் வசனம் சங்கீதம் 27வது அதிகாரம் 14வது வசனம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் ஒரு இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிரு, கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 27:14 இப்படியாக சொல்கிறது. முதல்ல ஆண்டவருடைய பிரசன்னத்தை கொண்டு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாக மாறணும். நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லைன்னா ஆண்டவருடைய சமூகம் உங்கள் கூட இருக்காது. நீங்கள் எவ்வளோ நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறீங்களோ அது வெளியில் என்ன பண்ணும், டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கா தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இல்லாமல் ஆண்டவருடைய சமூகம் உங்கள் கூட வரும்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. ஆமேன். நீங்கள் ஜபத்தில் இல்லாமல் ஆண்டவருடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாமல் ஆண்டவருடைய சமூகம் என் கூட வரும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது பயங்கரமான ஒரு தவறு, அது நடக்காது. நீங்கள் எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க ஆரம்பிக்கிறீங்களோ, காத்திருக்கிறது என்னது இல்லை, ஒரு 5 நிமிஷம் போய் ப்ரேயர் பண்ணிட்டு ஆண்டவரே இந்த நாள் ஃபுல்லாக ஆசீர்வதிங்க, செய்கிற காரியத்தில் ஆசீர்வதிங்க, நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது காத்திருக்கிறது கிடையாது. காத்திருக்கிறதுனா உள்ளே போய் உட்கார்ந்துருந்து ஆண்டவர் ஏதாவது சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி, அது பேர் தான் காத்திருக்கிறது. ஆண்டவர் என்கிட்ட இன்னைக்கு பேசுவார், இன்னைக்கு உள்ள ஆகாரத்தை எனக்கு கொடுப்பார் அப்படின்னு வெயிட் பண்ணுறது பேர் தான் காத்திருக்கிறது. இந்த மார்க் 1வது அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இயேசுவை பற்றி சொல்லும் போது எழுதியிருக்கு, அவர் என்ன பண்ணார், உள்ளேருந்து எந்திரிச்சு போய் வனாந்திரமான இடத்துக்கு போய் ஜெபம் பண்ண போனார். ஏன்னா கூட உள்ளவங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். ஏந்திரிச்சு தனியாக போயிட்டார் ஜெபம் பண்ணுறதுக்கு. தனியாக போகும்போது ஆண்டவருடைய பிரச்சனை அங்கே என்ன பண்ணுது, வருது. நம்ம எப்போ காத்திருக்கணும்னு எதிர்பார்க்குறோமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், தனியாக போய் தான் ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக அந்த இடத்துல நம்மளோட பேசுகிறவர்கள். நான் கொஞ்சம் வேகமாக போகிறேன். யோவான் 14வது அதிகாரம் 21வது வசனம்,
யோவான் 14:21. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அந்த வசனத்தில் கடைசியில் போட்டிருக்கு, அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். நீங்கள் எப்போ ஆண்டவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு வர ஆரம்பிக்கும். ஆமேன். இது ரொம்ப கஷ்டம். அவர் சொல்லுகிற காரியத்தை கேட்க ஆரம்பிக்கணும். கேட்க ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணும்? ஆண்டவருடைய பிரசன்னம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வர ஆரம்பிக்கும். மூன்றாவது ஒரு காரியம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கரில் அது இருக்குது, 5வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இது ரொம்ப கஷ்டமான காரியம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல், இடைனா பிரேக்கே இல்லாமல் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள்னு அர்த்தம். யாராவது ஃபுல்லாக உங்களால் பிரேக்கே விடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம்? ஒரு பிரேக் எடுத்துருவோம். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணால் ஒரு பிரேக்கு எடுத்துருவோம். சில பேர் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு மீதி 23 மணி நேரம் பிரேக் எடுத்துடுறோம். ஆனால் இது வசனம் சொல்லுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்கள் வாயால் ஜெபம் பண்ணாலும் உங்கள் மனசால் என்ன பண்ண முடியும்? இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும். மற்ற காரியங்கள் செய்யும் போதும் உங்களால் என்ன பண்ண முடியும்? ஜெபம் பண்ண முடியும். இங்கே எந்த வேலை செஞ்சாலும் அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும்? ஜெபம் பண்ண முடியும். பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண மாட்டோம்? முக்கால்வாசி நேரம் மூளையை யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம ரோட்டில் போகிற பசங்களை பார்த்தா தெரியும், பைக் ஓட்டும் போது கண்டிப்பாக மூளை யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியுது. நான் அந்த மூளை யூஸ் பண்ணுறது சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, பைக் ஓட்டும் போது நீங்கள் ஒரே ரோட்டில் நேராக போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? வேறு ஏதாவது தான் யோசிச்சுட்டு இருப்பீங்களோ ஒழிய என்ன பண்ண மாட்டீங்க? பைக் ஓட்டுறதை பற்றி யோசிக்க மாட்டீங்க. வேறு எதாவது யோசிக்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். ஆவிக்குரிய விதத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஜெபிக்கலாம். கார்லாம் ஓட்டுறோம். நான்லாம் கார் ஓட்டும் போது சில சமயத்துலலாம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரே இதில் போவோம். கொஞ்ச நேரம் இந்த சின்ன ரோடு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஹைவே வந்ததுக்கப்புறம் ஒரே ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஏதாவது தான் என்ன பண்ணுவோம்? யோசிச்சுட்டு இருப்போம். அந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழிச்சிருக்கிறது 16 மணி நேரம்னு வச்சுக்கோங்களேன். 16 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மூளையை யூஸ் பண்ணி செய்கிற வேலை கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு தான் இருக்கும். மீதிலாம் என்ன பண்ணுறது? ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற வேலை தான் என்ன பண்ணுவோம்? நடக்கும். அந்த நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும். ஆமேன் சொல்லியிருக்கலாமே. ஆமேன். மத்தேயு 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் எப்படி சொல்லுகிறது? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். இதெல்லாம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என்னோட சமூகம் என்ன பண்ணும்? உங்களோடு கூடவே இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போ நல்லா கவனிங்க, 2 விஷயம் இருக்குது. அதை மட்டும் நான் கடற்கடனை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்று ஆவிக்குரிய மண்டலம், இன்னொன்று மாம்சத்துக்குரிய மண்டலம். 2த்துக்கும் தான் எப்பயுமே என்ன பண்ணுது? போட்டி. 2த்துக்குமே எப்பயுமே என்ன போராட்டம் நடக்குது. ஆவிக்குரிய மண்டலத்துக்கும் மாம்சத்துக்குரிய மண்டலத்துக்கும் தான் போராட்டம் நடக்குது. ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற வேலையெல்லாம் ஏதாவது ஒரு வேலை தான் செய்வாங்க. அந்த வேலை பயங்கரமாக செய்வாங்க. மாம்சத்தில் இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் கை வைப்பாங்க, எந்த வேலையுமே என்ன பண்ணாது? நடக்காது. மாம்சத்தில் இருக்கிறவங்க இயேசு நாமத்தினால போ அப்படின்னு சொல்லுவாங்க, நடக்காது. அப்போ இயேசு நாமத்தில் வல்லமை இல்லையா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் எங்கேயாவது போயிருப்பீங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு திடீர்னு யாராவது பிசாசு பிடிச்சவங்க கூட்டு வந்திருப்பாங்க. நீங்கள் கை வச்சு இயேசு நாமத்தில் போ அப்படின்னாலும் போக மாட்டேன் அப்படின்னு அது. அப்போ இயேசு நாமத்தில் வல்லமை இல்லையா? நீங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தில் இல்லையா? நம்ம ஆவிக்குரிய மண்டலத்தில் இல்லை. அதனால தான் என்ன நடக்கல? அங்கே விடுதலை நடக்கல. கேத்ரின் குல்மனோட ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. அவங்க இந்த மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஒரு பிசாசு பிடிச்ச பொண்ணு ஒன்று பின்னாலேருந்து செம்ம வேகமாக ஓடி வந்து ஸ்டேஜ் மேலே ஏறிடுச்சு. அதை பிடிக்க ட்ரை பண்ணவங்க எல்லாம் கீழே வந்துட்டாங்க. ஒரு 6 பேர் பாஞ்சு பிடிக்க ட்ரை பண்ணாங்க. அந்த பொண்ணை கண்ட்ரோலே பண்ண முடியல. அதை அடிச்சு தள்ளிட்டு எல்லாரையும் முன்னாடி வந்துருச்சு. ஸ்டேஜுக்கு வந்துச்சு. அவங்க கிட்ட வந்து இவங்க வந்து இன் ஜீசஸ் நேம் அப்படின்னாங்க, இயேசுவின் நாமத்தில் அப்படின்னாங்க. பொத்துன்னு அப்படி கீழே விழுந்துருச்சு. அவங்க அப்படி திரும்பி கேமரா பார்த்து சொல்கிறாங்க, இயேசு இப்படி தான் பண்ணார் அப்படின்னு. இயேசு யார்கிட்டையுமே என்ன பண்ணல? அரை மணி நேரம் ஜெபம் பண்ணல, 3/4 மணி நேரம் ஜெபம் பண்ணல, அப்படிலாம் ஒன்றுமே பண்ணல. ஒரே வார்த்தை தான் வெளியேறினார். அது பாட்டுக்கு என்ன ஆயிடுச்சு? வெளியேறிச்சு. அப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க? ஆவிக்குரிய மண்டலத்தில் செயல்படுகிறாங்க. நம்ம மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஒரு பையனை காட்டி எல்லாரும் என்கிட்ட காட்டி அந்த பையன்கிட்ட போய் ஜெபம் பண்ணு அவன் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுன்னு எல்லாரும் என்கிட்ட சொல்லிகிட்டே இருக்காங்க. நானும் சரி ஜெபம் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த சைடாக போகிறேன். முதல் தர போனால் ஆண்டவர் இப்போ இல்லை, அவங்ககிட்ட ஜெபம் பண்ணாத ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறார். சரி ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு நம்ம அவன் மேலே கை வைக்காமல் பக்கத்துலலாம் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன்.
2வது ரவுண்டு போனால் மறுபடியும் சொல்கிறார் இல்லை, அவன் மேலே ஜோம் பண்ணார். நான் இப்படி வரேன், இங்கே உள்ளவங்களாம் போய் அவன் மேலே கை வச்சு ஜோம் பண்ணுங்க, அவன் மேலே கை வச்சு ஜோம் பண்ணுங்க அப்படின்றாங்க. நான் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைனாக பண்ணிட்டு இருக்க முடியும், ஆண்டவர் அவன் மேலே கை வைக்காதான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லவா முடியும்? நான் சரி உள்ள 4 ரவுண்டு அந்த மாதிரி அடிச்சுட்டு 4வது ரவுண்டு கூட ஆண்டவர் என்ன சொன்னார், கிட்ட போவாத அப்படின்ட்டார். ப்ரேயரே முடியும் போது நான் அப்படியே நடந்து போகிறேன், ஆண்டவர் இப்போ போய் கை வை அப்படின்னாரு. சரி அப்பா இப்போயாவது பர்மிஷன் கொடுத்தாரு அப்படின்ட்டு போய் அவன் மேலே கை வச்சா அவனுக்குள்ளேருந்து ஒரு இருள் வரதை நான் அன்றைக்கி பார்த்தேன். அது வரைக்கும் அவன் ஒரு இதை பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறான், அவனுக்குள்ளேருந்து ஒரு இருள் அப்படியே ரிலீஸ் ஆனதை நான் அன்றைக்கி பார்க்குறேன். பார்த்துட்டு ஆண்டவர் அதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டேன், ஆண்டவரே முதல் தடவை போகும்போதே கை வச்சுருந்தா போயிருக்குமே. அவர் சொன்னார், அவன் மாம்சத்துக்குரியது திங்க் பண்ணிட்டு இருக்கான், அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், இவனுக்கு அது நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அவன் மாறுறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். அவன் என்னைக்கு கண்ணை மூடி உண்மையாகவே எனக்கு விடுதலை வேணும்னு கேட்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன். நீ 5வது தடவை போன பிறகு அப்போ தான் அவன் கேட்டான், அதனால தான் உன்னை தொட சொன்னேன் அப்படின்னார். எனக்கு அப்போ தான் ஆஹா, நம்ம மாம்சத்துக்குரியதாக இருந்திருந்தோம்னா எல்லாம் சுற்றி நடக்கிறத பார்த்து நேராகவே முதல் தடவை அவன் தலையில் கை வச்சுருந்துருப்போம், ஒன்றுமே நடந்திருக்காது. சரி போ அப்படின்னு என்ன பண்ணியிருப்போம், அவனை வெளில அனுப்பியிருப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லை வெயிட் பண்ணு. ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கும் போது சில காரியங்கள் நடக்கும் போது ஆண்டவரே நம்மளுக்கு என்ன பண்ணுவார், காட்டுவார். இதை செய் அப்படின்னு சொல்லுவார். அதை செய்யும் போது கண்டிப்பாக என்ன நடக்கும், அங்கே ஒரு விடுதலை நடக்கும், ஒரு அற்புதம் நடக்கும். நிறைய பேர் இன்னும் மாம்சத்தின் ரீதியிலேயே நம்ம என்ன பண்ணுறோம், காரியங்களை செய்கிறோம். மாம்சத்தின் ரீதியில் இருக்கும்போது நீங்கள் இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணால் கூட அந்த இடத்துல என்ன நடக்காது. ஏன்னா ஆண்டவர் உங்களோடு இல்லை. நீங்கள் ஆனால் ஆவிக்குரிய ரீதிக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, இந்த ப்ரெசன்ஸ் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், அவருடைய சமூகத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் போய் கை வைக்கும் போது அந்த காரியங்கள் நடக்கும். ஆமேன், ஆமேன். கடைசியாக ஒரே ஒரு இடத்துக்குள்ளே போயிட்டு நம்ம கடகடன் முடிக்க போகிறோம். எசேக்கியேல் 47வது அதிகாரத்துக்குள்ளே போகலாம். எசேக்கியேல் 47வது அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ வாசற்படியின் கீழ் இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது. போதும். இப்போ பாருங்க, எசேக்கியேல ஆண்டவர் என்ன பண்ணுறார், ஒரு தரிசனத்தில் கொண்டு வந்தோன்னே எங்கே நிற்கிறாரு, ஒரு ஆலயத்தின் வாசல்லே நிற்கிறார். இதை நல்லா கவனிச்சிங்கன்னா தான் இது உங்களுக்கு புரியும். இது ரொம்ப கொஞ்சம் டீப்பானதாக இருக்கலாம், நல்லா கவனிங்க. ஆலயத்தின் வாசல்ல நிற்கிறார். அந்த வாசல் கீழாக என்ன பண்ணுது, தண்ணீர் புறப்பட்டு கீழே ஓடுகிறதாக இருக்கிறது. வாசல் இருக்கு, வாசலுக்கு பின்னாடி என்ன இருக்கு, நிறைய தண்ணி இருக்குது. இப்போ தண்ணி அடியிலேருந்து என்ன பண்ணுது, புறப்பட்டு ஓடுது. அடுத்த வசனத்துக்கு வாங்க, அதற்கு 3வது வசனம் வாசிங்க. அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து. போதும். இப்போ அந்த கதவுல இருந்து 1000 முழம் என்ன பண்ணுறாங்க, அளந்துட்டு வராங்க. கதவு அந்த மூலையில் இருக்குன்னா இப்போ 1000 முழம் வந்து இங்கே வரைக்கும் வந்துட்டாங்க. இங்கே வரும்போது அந்த தண்ணீரோட அளவை பாருங்க, தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்தது. கதவு எங்கே இருக்கு, 1000 முழம் தாண்டி இருக்கு. அங்கேருந்து வரும்போது கணுக்கால் அளவு தண்ணி எங்கே வருது, 1000 முழம் தாண்டி வருது. அடுத்த வசனத்தை வாசிங்க, 4வது வசனம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். இன்னொரு 1000 முழம் எங்க தாண்டி போயிட்டாங்க, என்ன பண்ணிட்டாங்க, தாண்டி வந்துட்டாங்க. இப்ப அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாக இருந்தது. இதை யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது தண்ணி சுரக்குதுன்னா போக தண்ணி கம்மியாகுமா, போக தண்ணி இன்க்ரீஸ் ஆகுமா? ஒரு பைப் எங்கேயாவது ஓப்பன் பண்ணி விட்டுருக்கீங்க, தண்ணி ஓடுதுன்னா பைப்பு பக்கத்தில் தண்ணி அதிகமாக இருக்குமா, தூரத்தில் தண்ணி அதிகமாக இருக்குமா? தூரத்துலையா? எந்த ஊரில் இருக்கிறீங்க நீங்களாம்? பைப்பு பக்கத்தில் தான் தண்ணி என்ன பண்ணுவோம், அதிகமாக இருக்கும். அது ஓட ஓட தண்ணி என்ன ஆகிடும், கம்மியாகிட்டே வரும். ஆனால் இங்கே பாருங்கள், தலைக்கீழே நடக்குது. பைப்பு பக்கத்தில் என்ன தான் இருக்குது, முட்டி அளவு தான் இருக்குது, கீழே கால் அளவு தான் இருக்குது. தூரம் வந்தோன்னே எங்கே வரைக்கும் வந்துருச்சு, முட்டி வரைக்கும் இருந்துச்சு. அடுத்த வசனம் அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அந்த வசனத்திலேயே பின்னும் 1000 முழம் வளர்ந்து அங்கே தண்ணீர் இடுப்பளவு. இன்னும் தூரம் வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு, இடுப்பளவு வந்துருச்சு. இன்னும் அடுத்த 2-3 வசனத்தில் வாசிச்சீங்கன்னா அந்த தண்ணி இவனால் கடக்க முடியாத அளவுக்கு மூழ்கத்தக்கதாக தண்ணி அதிகரிச்சு. ஆளே என்ன பண்ணலாம், அந்த இடத்த கிராஸ் பண்ண முடியல. இது வித்தியாசமாக இருக்குல்ல. எப்பயுமே அங்கே தான் தண்ணீர் அதிகமாக இருக்கும், போக தண்ணீர் கம்மியாகும். இங்கே வாசிக்கிறோம், அங்கே தண்ணீர் கம்மியாக தான் இருந்துச்சு, அது கொஞ்சம் தான் வெளியில் வந்துச்சு. ஆனால் போக 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 என்ன ஆயிடுச்சு, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதை வாசிக்கும் போது எனக்கு ஒரு 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 வெளிப்பாடு ஆண்டவர் எனக்கு காட்டினார் நேற்று. நான் இதை வாசிக்கும் போது இந்த இடத்துல ஆண்டவருடைய பிரச்சனை கம்மியாக தெரியலாம். கம்மியானா நம்மளுக்கு தேவையானது கூட்டம்
கம்மியாக தெரியலாம். இந்த கூட்டம் ஆண்டவருடைய பிரசனத்தை இங்கேருந்து எடுத்துட்டு வெளியில போகும்போது அது பரவ 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 அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். நேரத்துக்கு ஏன் சின்ன அலையில சொல்லியிருந்திருக்கலாம். ஆமேன். இந்த பிரசனத்தை கொண்டு போறவர்கள் இங்கே இருந்து வெளியில போக 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 இந்த லெவல் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். கொஞ்சம் தூரம் கொஞ்சம் பேர் போக ஆரம்பிச்சோன்னா எவ்வளோ தூரம் வரும்? கணுக்காலெல்லாம் வரும். இன்னும் கொஞ்சம் பேர் அதிகமானோன்னே எவ்வளோ தூரம் வரும்? முழங்கால. இன்னும் கொஞ்சம் பேர் அதிகமானோன்னே எங்கே வரும்? இடுப்பளவு வரும். ஒரு லெவல் தாண்டனோடனே முழுகத்தக்கதாக அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவார். ஆமேன். அல்லேலூயா. நம்மளுடைய சபையில் ஆண்டவர் கொஞ்ச நாளாக நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன பண்ணுறாரு? அபிஷேகத்தை ஊற்றி கொண்டு வருகிறார். இது நம்மளுக்கு உள்ளது கிடையாது. நான் நல்லா சொல்றது கவனிங்க. இந்த அபிஷேகம் நம்மளுக்கு உள்ளது கிடையாது. நம்ம இதுல ஒரு பங்கு இருக்கு நம்மளுக்கு. ஆனா இது நம்மளுக்கு உள்ளது கிடையாது. மற்றவங்களுக்காக தான் நம்ம மேல ஆண்டவர் ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஆமேன். இதை நம்ம இங்க இருந்து எடுத்துட்டு போக 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 நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் அந்தந்த இடத்துலலாம் எல்லாம் பரவ ஆரம்பிக்க தேசத்தை மூடத்தக்கதான ஒரு வல்லமையை ஆண்டவர் இந்த இடத்துல இருந்து ஆரம்பிப்பார். நம்ம இப்போ இந்த 100 மணி நேரம் ஜெபத்தை பிளான் பண்ணிட்டோம். 100 மணி நேரம் ஜெபத்தில் சவுத் இந்தியாவிலேருந்து போகிற தண்ணி இங்கே கணுக்கால் அளவாக தெரியலாம். ஆனால் போக 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 எங்கே வரைக்கும் போகுது? எல்லாரும் மூழ்கத்தக்கதான இங்கேருந்து ஆரம்பிக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் கொண்டு போகிறார். இதுக்கு நம்மளுடைய சபைக்கும் ஒரு பெரிய ஒரு பார்ட் உண்டு. ஆமேன். ஆமேன். இன்னும் சத்தமாகவே சொல்லியிருந்திருக்கலாம். ஆமேன். 16வது வசனம். ஆனாலும் பேரத்தாவும் 11 ஆனாலும் அதனுடைய உளையான பள்ளங்களும் அதனுடைய மடுக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டுவிடப்படும். இப்ப பாருங்க, அதே தண்ணி தான் வருது. அந்த தண்ணி என்ன பண்ணுது? ஒரு பள்ளத்துக்குள்ள இறங்குது. அதே தண்ணி தான், அங்கேருந்து வர தண்ணி தான் இந்த பள்ளத்துக்குள்ள போனோடனே அந்த பள்ளத்தை விட்டு வெளியில போக முடியாத அளவுக்கு தண்ணி என்ன பண்ணுது? உள்ள மாட்டிக்குது. ஆனால் அந்த இடத்துல வசனத்தை பாருங்க, உப்பாகவே விட்டு விடப்படும். இப்போ உங்களுக்குள்ள வர தண்ணி உங்களை விட்டு வெளியில போலன்னா கடைசியாக எங்கே தான் முடியும்? உங்களுக்குள்ளேயே நிற்கும். அதை உப்பாகவே மாறிவிடும். ஒரு காரியத்தை சொல்லலாம், உங்கள் தண்ணி ஃப்ளோ பண்ணுறதுல தான் உங்களுடைய வல்லமை இன்னும் அதிகமாகும். உங்கள் தண்ணி உள்ளேயே நின்றுடுச்சுன்னா வல்லமை கம்மியாக தான் ஆகும். நிறைய சபைகள் இப்போ நடக்கிற நிறைய சபைகளில் உள்ள வல்லமை நல்லா இருக்கும், அந்த வல்லமை வெளியில் போகவே போகாது. அது அப்படியே உப்பாகவே மாறிடும்னு எனக்கு என்ன பண்ணியிருக்கு? வேதத்தில் போட்டிருக்கு. நீங்கள் எப்போ இங்கே பெறுகிற அபிஷேகத்தை, இங்கே பெறுகிற வல்லமையை எப்போ நீங்கள் வெளியில் போய் ஆண்டவர் உங்களை கொண்டு பயன்படுத்த ஆரம்பிக்கிறாரோ, எப்போ நீங்கள் அதுக்கு உங்களை அர்ப்பணிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுடைய வல்லமை பெருக ஆரம்பிக்கும். உங்களுடைய வல்லமையில் ஆண்டவர் கொடுக்குற கிருபை என்ன ஆகும்? பெருக ஆரம்பிக்கும். அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஆரம்பிக்கும். நீங்கள் இங்கே உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு உள்ளே உங்களோட இதை கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் என்ன தான் ஆகும்? உப்பாக தான் போயிடும். ஆஸ்பரியில் ஒரு ரிவைவல் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். அந்த நியூஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு ஜெபம் பயங்கரமாக நடந்துச்சு. சும்மா ஒரு ப்ரேயர் ஆரம்பித்தாங்க. அந்த ப்ரேயர் என்னாச்சு? அந்த ப்ரேயரை நிறுத்த முடியாமல் கிட்டத்தட்ட 20 நாளைக்கு கண்டினியூஸாக ப்ரேயர் நடந்துச்சு. 20வது நாளோ ஏதோ ஒரு நாளில் டப்புன்னு வந்து நிறுத்திட்டாங்க எல்லாத்தையும். ஏன் நிறுத்துனாங்க அப்படின்னு கேட்டால், மக்கள் எல்லாம் வெளியிலேருந்து என்ன பண்ணாங்க? உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அது ஒரு காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே எல்லாரும் உள்ளே ஆரம்பித்த உடனே மக்களால் உள்ளே இருந்தவங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏகப்பட்ட பேர் உள்ளே வந்துகிட்டே இருக்கிறாங்க, யாரும் வெளியில் போக மாட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? உள்ளே வர 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 உள்ளே இடம் பார்த்தாம என்ன ஆயிடுச்சு? ஒன்றுமே பண்ண முடியாது, காலேஜே நடக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணாங்க? டப்புன்னு நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நியூஸில் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஜெபம் வேற எங்கேயும் நடந்த மாதிரி நியூஸே இல்லை. இதே இந்த எழுப்புதல் அங்கே ஆரம்பித்தது, உள்ளே வந்தவங்க அதை பெற்றுக்கொண்டு வெளியே போக ஆரம்பிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு உலகத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்திருப்பார். அதை தான் இன்றைக்கி நான் இது வாசிக்கும் போது ஆண்டவர் எனக்கு காட்டினார். நிறைய பேர் உள்ளே வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டுறாங்க. ஆனால் அந்த ப்ரெசன்ஸ், என்னுடைய சமூகம் உன்னோடு கூட வரும், உனக்கு முன்பாக போகுன்றதை யாரும் கொண்டு போகிறதில்லை. கொண்டு போக ஆரம்பித்தோம்னா ஆண்டவர் நம்மளை கொண்டு செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். ஆமேன். ஆமேன். இன்னும் சத்தமாக ஒரே ஒரு சொல்ல ஹல்லேலூயா. ஆமேன். வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த விருட்சத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. இந்த நதி போகும் போதெல்லாம் என்ன பண்ணுது? சைடெல்லாம் ஜீவ விருட்சங்கள் உண்டாகிறது. அது மட்டும் இல்லை,
அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அதுங்கெல்லாம் மாதந்தோறும் என்ன பண்ணுது? கனியை கொடுக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இங்கிலீஷ்ல படிக்கும் போது இட் பிரிங்ஸ் ஹீலிங் டு த நேஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. உங்கள் தேசத்திற்கே ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற நதியாக மாறும் அப்படின்னு இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. ஆமேன். இந்த நதி, இங்கிருந்து புறப்படுகிற நதி தேசத்தை மாற்றணும். தேசத்துக்கு ஒரு ஹீலிங், ஒரு ஆரோக்கியத்தை கொண்டு வருகிற ஒரு நதியாக மாறணும். இது எல்லாத்தையும் யார் கையில் கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர்? யார் கையில்? நம்மன்னு சொல்லாதீங்க, என் கையிலன்னு சொல்லுங்க. யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? என் கையில் கொடுத்துருக்கிறார். 50 மணி நேரம் 100 மணி நேரம் ஜெபம்னு சொன்னோன்னே நிறைய பேர் கையில் ஷீட்டை கொடுத்தோன்னே வாங்கி பாக்கெட்டில் வச்சுருக்காங்க. எழுதி கொடுங்க அண்ணா, வாங்கி பாக்கெட், நீ என்ன வேணாலும் நடத்து, நான் வரப்போகிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் எடுத்து வாங்கி பாக்கெட்டில் வச்சு. வரப்போகிற எழுப்புதலில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும்னா அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில தான் ஆரம்பிக்கும். வரப்போகிற எழுப்புதலில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கணும்னா அது இங்கே தான் ஆரம்பிக்குது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாத இடங்கள்ல ஆண்டவர் வேலைகளை ஆரம்பித்து விட்டார். ஆமேன். இந்த குவிக் சாண்டுன்னு ஒரு இது நீங்கள் வாசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குவிக் சாண்ட்னா நடந்தனா அந்த மண் மேலே அப்படியே மண்ணாக தான் தெரியும், ஒன்றுமே தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது. அந்த மண் மேலே நடந்து போங்க, டப்புன்னு பார்த்தா அந்த மண் உள்ளே இழுத்துரும். நிறைய இடங்களில் அது வந்து இந்த காட்டிலலாம் அந்த மாதிரி இருக்கும். இது மிருகங்கள்லாம் அது மேலே போணுச்சுன்னா டக்குன்னு உள்ளே மாட்டிக்கும், உள்ளே போயிடும். அந்த குவிக் சாண்ட் ஏன் உருவாகுதுன்னு யாராவது படித்து பார்த்துருக்கீங்களா? ஏன் உருவாகுதுன்னா மேலே மண்ணு தான் இருக்கும், ஆனால் கீழே எங்கேயோ ஓடுகிற ஒரு ஆற்றோட தண்ணி என்ன பண்ணும், அடியில் என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கும். அது அடியில் வந்தோடனே என்ன பண்ணும், கீழே உள்ள மண்ணெல்லாம் என்ன பண்ணணும், இழுத்துரும். என்ன பண்ணும், கீழே உள்ள மண்ணெல்லாம் இழுத்துரும். இதை சொல்ல முடியல என்னால், எனக்கு அப்படியே ஆண்டவர் எனக்கு பயங்கரமான ஒரு இதை கொண்டு வர்றாரு. கீழே உள்ள மண்ணை இழுத்துரும், வெளியில் நல்லா இருக்கும், வெளியில் எவனுமே அசைக்க முடியாதுன்னு இருப்பான். கீழே மண் போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த நதி என்ன பண்ணுது, கீழே உள்ளதை அடித்து தள்ளிட்டு இருக்குது. அவன் நினச்சி வச்சிருக்கிறது எல்லாத்துலேயும் அவன் வந்து காலை வைப்பான். என்னை அசைக்க முடியாதுன்னு நினச்சி வந்து வைப்பான். கீழே இந்த நதி காலி பண்ணது அவனுக்கு தெரியாது. வைக்கும் போது உள்ளே போயிடுவான். ஆமேன், ஆமேன். நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். இந்த நதி என்ன பண்ணும், கீழே கரையுது, கீழே உள்ளதை கரைச்சி எடுத்துகிட்டு இருக்கு. இந்த நதி நம்ம தான், கீழே உள்ளதெல்லாம் கரைஞ்சிட்டு இருக்கு. வெளியில் எல்லாமே பலவானா தெரியலாம், அஸ்திபாரம் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் அஸ்திபாரத்தை ஆட்ட ஆரம்பிச்சிட்டார். இந்த வருஷத்தில் நம்ம பெரிய பெரிய காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ஆமேன், ஆமேன். எத்தனை பேருக்கு இந்த நதி வேணும்? எத்தனை பேர் நான் இந்த நதியாக இருக்கணும்? ஏன்ச்சு நிற்கலாமா? அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உண்மையாக இந்த நதி நான், இந்த நதியில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஆண்டவரே வரப்போகிற எழுப்புதல்ல எனக்கு ஒரு பங்கை வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ஓ எஸ் எஸ் எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே எங்களை கொண்டு, ஆண்டவரே எங்களை கொண்டு ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக ஓ ரா லா துரு ரோஷி அந்த ரா ரா பா லா துரு ரோ ஓ ரி பா 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 பா. நாங்க பண்ணுகிற சின்ன ஜெபமா இருக்கலாம், ஆனா அது போக 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 ஆண்டவரே பெரிய நதியாக, இந்த தேசத்தையே குணமாக்குகிற நதியாக மாற போகிறதற்காக ஓ ரா லா து ரோ ரோ ஷி அந்த ரா ரா. யாருக்குமே தெரியாத இடத்துல நாங்க இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத இடத்துல நாங்க இருக்கலாம், ஆனா இங்க இருந்து புறப்படுகிற நதி, இங்க இருந்து புறப்படுகிற நதி பெரிய 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 காரியங்களை ஓ ரா லா து ரோ ஷி காந்தோ ரோ ரோ ஓ ரியா லா து ரா பா 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 பா. எஸ் 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 ரபா லா து ரி காந்தா ரா ரா. எங்க மேல ஊற்றுகிற அபிஷேகத்தை தேவனே நாங்க
நாங்க மற்றவங்க மேல கொடுக்கறதுக்கு, நாங்க போற இடத்துல உம்முடைய பிரசனம் எங்களுக்கு முன்னாடி போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராபா லதுரு ஷியாந்தரரு ஓ ராபா பா பா பா. எங்க சபையை தெரிந்து கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஓ ராபா பா 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 ஓரி அல்லதுரு ராபா ஷிகாந்தரரு. இனிமேல் நாங்க இந்த சபைக்கு சும்மா வரக்கூடாது ஆண்டவரே. வரும்போது உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இதை கொண்டு போறவர்களாக எங்க போனாலும் எந்த வேலை செய்தாலும் ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு பெரிய 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 காரியங்களை செய்ய போறதுக்காக ஒரு ராபா பாபா அல்லாது ராஷிகாந்தரரு ஒரு அல்லாது ராபா மாம்சமான காரியங்களை அல்ல, ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் ஆண்டவரே செய்வதற்கு உம்முடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் செய்வதற்கு எங்களுக்கு கிருபையை தாங்க. ஒரு ராபா அல்லாது ருஷியாந்தரரு ஒரு ராபா பாபா பாபா பா. உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எங்களுக்கு போதும், உம்முடைய வல்லமை மாத்திரம் எங்களுக்கு போதும். நீர் எங்களுக்கு முன்னாடி சொல்லுங்க. ஓ ராபா பாபா பா ஷியாந்தரரு ஓ ராபா பாபா பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உண்மையாக சொல்லுகிறேன், என்னோட சேர்ந்து சொல்லாம கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், உம்முடைய சமூகம் மாத்திரம் எங்களுக்கு போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம், நீர் மாத்திரம் போதும். உங்களுடைய சத்தம் கேட்கட்டும். போதும், உண்மையாக சொல்லுங்களேன். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்படியே கரங்களை தட்டி தேவனுடைய பிரசனத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாமா? அன்றுரே உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். தேசத்தின் கட்டமைப்புகளை மாற்றி வைக்கிற எங்கள் பரிசுத்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நன்றி. இங்கிருந்து பிரசன்னத்தை நாங்கள் வெளியிலே கொண்டு வரும்போது ஆண்டவரே இடுப்பளவு அல்ல, கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, நீந்தி 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 மூழ்கத்தக்கதான அபிஷேகத்தை எங்கள் மேலே ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே, எங்கள் மூலியமாக இந்த தேசத்திலே ஊற்ற போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். வானமண்டல சேனைகளோடு நம்முடைய யுத்தங்களை தேவன் நடத்துகிறார். பிசாசு சேனைகளை முறியடிக்கிற வல்லமை நம்மளுக்கு தேவன் தருகிறவராய். அப்படியே ஒரு நிமிஷம் நம்ம இந்த 100 மணி நேர ஜெபத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்தில் உள்ள எல்லா இடங்களும் அடுத்த மாசத்துல நடக்க போகுது. இங்க இருக்கிற அபிஷேகத்தை விட வெளியில இருக்கிற அபிஷேகம் இன்னும் பயங்கரமாக ஆண்டவர் ஊற்று. எங்க ஜெபம் நடக்குதோ அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் உண்டாகணும். அந்த எழுப்புதல்ல தேவன் நமக்கும் ஒரு பங்கை கொடுத்திருக்கிறார். அப்படியே சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த 100 மணி நேர ஜெபத்தை உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்படைக்கிறோம். இதற்கு எதிராக வருகிற எல்லா
கிரியைகளையும் பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் முறியடிக்கிறோம். ஒரு அல்லாதுரா ஷிக்காந்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? ஒரு பா 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 அல்லாதுரு ஷிக்காந்தோரு ஒரு அல்லாதுரா பா 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 ஒரு பாபா அல்லாதுரு ஷிக்காந்தோரி ஆராதா ஒரு பா 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 பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை உம்முடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். ஒரு அல்லாதுரா பா அல்லாதுரா ஷிக்காந்தரா இந்த நதி ஓடுகிற இடத்துல ஆண்டவரே ஜீவ விருட்சங்கள் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே கிரியைகளை செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு பா 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 தேசங்களை சுகமாக்குகிற நதியை ஆண்டவரே இங்க இருந்து நீர் ஊற்ற போறதற்காக நன்றி. ஒரு பா லாதுரா ஷிகாந்தோரோ ஒரு பா லாதுரோ எங்களுடைய தேசத்தை குணமாக்குங்க, எங்களுடைய தேசத்தை குணமாக்குங்க ஆண்டவரே. பிடித்திருக்கிற ஆண்டவரே இந்த மத வியாதியை ஆண்டவரே குணமாக்குங்க. ஒரு பா லாதுரா ஷிகாந்தோரோ ராபா லாதுரோ ஒரு பா 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 பா. ஓ உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒரு அல்லாதுரோ ஷிகாந்தோரோ ராபா பா 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 பா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆழமான தண்ணீரில் முழுகி இயேசு ஞானஸ்நானம் எடுத்த போதே பிதாவானவர் என் நேசகுமாரன் என்று வாக்கு சொன்னாரே, அதை போல ஒரு ஆழமான ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வருகிறபடியினாலே பிதா பிரியப்படுகிற மகனாக இந்த நேரத்தில் நீ மாறுகிறாய். பிதா பிரியப்படுகிற மகளாய் மாறுகிறாய். உன்னை கீழ்ப்படிதலை கர்த்தர் பார்த்து ஆசீர்வதிக்கிறார். நீ போகும் இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகும், பாயும் இடமெல்லாம் பரிசுத்தம் உண்டாகும். ஜீவ நதியின் வல்லமை, ஜீவ நதியான ஆவியானுடைய பிரசன்னம், அபிஷேகம் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நிரம்பு நிரம்பு நிரம்பு. கர்த்தருக்கு பிரியமானவன் நீ, கர்த்தருக்கு பிரியமானவன் நீ. கர்த்தருடைய பிரியம், கர்த்தருடைய பிரியம், கர்த்தருடைய பிரியம் தேசம் எங்கும் பாய்ந்து போகிற ஜீவ நதி. ஓ ஷபா பாபா பாபா. இந்த சபை சாதாரணமானதல்ல, இது தேசம் எங்கும் பாய்ந்து போகிற ஜீவ நதியான ஆவியானுடைய பிரசன்னத்தை கொண்டு போகிறது. உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும், உன்னை கொண்டு பெரிய காரியங்கள் நடக்கும். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஓ ஷபா பாபா. ஓ ரிகா பாபா 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 பாபா. ஓ ரபலப ரிகா பாபா பாபா பாபா. ஓ ரபலப ஷாபா. இன்னைக்கு ஒரு காரியத்தை விசுவாசிங்க செய்யணும்னு ஆவியானவர் விரும்புகிறார். இன்னைக்கு போய் உங்களுக்கு தெரிஞ்ச வியாதி, உங்களுக்கு தெரிஞ்ச வியாதிக்காரங்க கொஞ்சம் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நீ தூரம் போனாலும் பரவாயில்லை, நீ போற தூரத்துக்கு காசு வேணாலும் நான் கொடுக்குறேன். ஒரு அற்புதத்தை உன் கையினால நடக்கிறது. Exactly, God is speaking to you. தேவன் உன்னோடு பேசுகிறார். நீ என்னமோ பலவீனம் நினைச்ச, உன்னை கொண்டு ஒரு அற்புதம் இன்னைக்கு நடக்க போகுது. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசல, உன்னை உணர்ச்சி வசப்படுத்துறதுக்கு பேசல. அந்த ஜீவ நதி புறப்பட்டு போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் உண்டானது. அத முதல்ல உன் கையை கொண்டு கர்த்தர் செய்ய போறார். நீ ஒரு சின்ன பிள்ளையா இருக்கலாம், வயசானவங்களா இருக்கலாம், முடியவே முடியாதுன்னு டாக்டர் தள்ளின கேஸா இருக்கலாம். நீ ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு கூட போய் டெஸ்ட் பண்ணி பாரு. எங்க நீ இன்னைக்கு போய் யார் உடம்புல கைய வச்சு அவங்களுக்காக ஜெபிக்கிறையோ, அவங்க தலையில கை வைக்க சொல்ல அவங்க உடம்புல கை வச்சு ஜெபிக்கிறையோ, ஒரு ஹீலிங் வரப்போகுது. தேசத்துக்கு ஒரு ஹீலிங் வருது.
நீ போகிற இடங்கள்ல ஒரு ஹீலிங் வருது. God is going to be with you. தேவன் அவருடைய பிரசன்னத்தினால் உன்னை நிறைக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக புறப்பட்டுச்சு. போ, இன்னைக்கு உன்னோடு கூட இருந்து நான் அற்புதங்களை செய்வேன். எஸ் 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 எஸ். ஓ ஷபபா பாபா பாபா லபரதா லபரிகா பாபா. ஓ ரபா லபா ரபா ஷபபா பாபா பாபா. Tikala daraba, ori baba balabadura badabadura balabatura ba, ori balabatura balabatura balabari baba baba baba, ori kabala bariba labadura balabadura balabari baba baba, ori kababa baba 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 baba. Oh, thank you, Jesus, for your healing spirit moving on us. தேவ வல்லமை, சுகமாக்கும் வல்லமை உம்முடைய பிள்ளைகளின் கைகளை தொடுகிறது, அவருடைய சரீரத்தை தொடுகிறது. அவர்கள் போகிற இடம் ஆரோக்கியம் உண்டாகும். நான் சாதாரணமாக சொல்லலை. நான் ஜெபிக்கும் போது சிலருடைய முகம் சிலருக்கு வருது. நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது சகோதரனே, சிலருடைய முகங்களை கர்த்தர் உனக்கு காண்பிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு இவங்களுக்கு போய் ஜெபிக்கணும், இவங்களுக்கு போய் ஜெபிக்கணும் அப்படின்னு ஆவியானவர் தான் அந்த முகங்களை உனக்கு காண்பிக்கிறார். சிலருடைய முகங்கள் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உனக்கு ரொம்ப நெருங்கினவங்க அநேகர் வியாதியோடும் வேதனையோடு இருக்கிறாங்க. அந்த முகங்களை கர்த்தர் காண்பிக்கிறாரு. சிலருக்கு அவங்க வீடுகளையே காண்பிக்கிறாரு, சிலர் அவர்களுடைய குறைகளையே காண்பிக்கிறாரு, அவர்களுடைய கோரமான வேதனையை காண்பிக்கிறாரு. அது true, it's true. God is going to use you mightily. The spirit of the mighty spirit is upon you. கர்த்தருடைய பிரசன்னம், என்னமோ தேவ வல்லமை இப்ப உன்மேல் அளவில்லாமல் அவர் உன்னை நேசிக்கிறபடியினாலே உன்னை பயன்படுத்த கர்த்தர் இப்போது தமது வல்லமையை இரட்டிப்பாய் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். புறப்படு புறப்படு புறப்படு, உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எஸ், அற்புதத்தை நீயே பார்க்க போகிறாய், அற்புதத்தை நீயே பார்க்க போகிறாய், அற்புதத்தை அவர்கள் காண போகிறார்கள். தேவன் உன்னை பயன்படுத்த போகிறார். பெரிய காரியங்களை நீ செய்வாய். சீனா மலைதனிலே இறங்கி வந்தவரே, ஆத்மத்தாகம் தீர்க்கவாரும் இந்த வேளையிலே, போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத நதியாக வற்றாத ஜீவ நதியாக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.